பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்கள் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 13லிருந்தே நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் மறுபடியும் ஏன் வாசித்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஊழியர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், விசுவாசிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், இப்பொழுது உள்ள நடைமுறைகள் பார்க்கிற பொழுது இந்த வாக்கியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை காண முடிகிறது. எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படின்னா அவர்கள் ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்கள் தவறான நிலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் ஒரே தடியாக என்ன பண்ணுறோம், கடித்து பட்சிக்கிறவர்களாக மாறி போயிடுறோம். அவர்களும் போனவர்களும் அல்லது கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டவர்களும் ஒரு வெறுப்புணர்ச்சியோட நாம் அவர்களை பார்க்கிறதும் அவர்கள் நம்மளை பார்க்கிறதும் நாம் அவர்களை பேசுகிறதும் அவர்கள் நம்மளை பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் சலிச்சவன் இல்லை, உனக்கு நான் சலிச்சவள் அல்ல என்கிற விதமாக ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுறோன்னா கடித்து பட்சிக்கிறோம். இன்றைக்கு ஊழியர்களுடைய காரியங்கள் கூட அப்படி தான் இருக்குது. நான் மேக்சிமம் அதை நானும் சில நேரங்களில் பேசியிருக்கிறேன். ஆனால் ஆதங்கம் தாங்க முடியாது. எனக்கு மட்டும்தான் ஆதங்கமா அப்படின்றதையும் நான் நியாயப்படுத்த விரும்பலை. சில நேரங்களில் மன பாரங்கள், மன சஞ்சலங்கள், மன வேதனைகள் இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், அடையாளங்களை நடப்பிக்கிறவர்கள் என்றெல்லாம் நமக்கு பட்டயங்களை போட்டுக்கொண்டு பேசுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவீனமான வார்த்தைகளையும் கனவீனப்படுத்துகிற வார்த்தைகளையும் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற ஒரு காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் சம்பவங்கள் சபைகளிலே காணப்படுகிறது. அது துயரத்தோடு நான் சொல்லுகிற ஒரு காரியம். சமீபத்தில் ஒரு தம்பி, சின்ன பையன் ஊழியம் செய்கிறான். அப்படி கூட நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் அன்பை பேசுகிறாரு, ஆனால் அவர் சில கமெண்ட்ஸை பார்த்து வன்மத்தை அப்படியே கக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிறதும் இல்லை. ஆனால் போதகர், விசுவாசி, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற நாம பிறரிடத்திலும் அன்பு கூற வேணும். அதுதான் பிரமாணத்தை கை கொள்கிறதற்கு அடையாளம். அதை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மேல அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ உபதேசங்கள் காணப்படுகிறது. ஆனால் அந்த உபதேசங்களை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உபதேசத்தின் அடிப்படைகளில் போயிட்டுருக்குறோம். ஆனால் ஒன்றே ஒன்று, அவருடைய உபதேசம் ஒன்றே ஒன்று தாங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் அவருடைய கற்பனை. இதை கை கொண்டு வாழ்ந்தா, ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் நம்ம மேலே பிரியமுடையவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே,
இந்த வார்த்தையின் மூலியமாய் நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தங்களுடைய நிலைகளை அறிந்து கர்த்தருக்காக அவர்கள் ஓட நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.